திருமால் மீது அளவற்ற பக்தி. அப்படிப்பட்ட பெரியாழ்வார் தன்னுடைய நந்தவனத்தில் மலரும் பூக்களை பறித்து தினமும் மாலை தொடுத்து திருமாலுக்கு கொடுப்பாரு. அதற்காகவே அந்த நந்தவனத்தை சிறப்பாக பராமரிச்சிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த நந்தவனத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை இருப்பதை பார்க்குறாரு. அதை கையில் எடுத்துட்டு பக்கத்தில் யாராவது அந்த குழந்தையின் பெற்றோர்கள் இருக்காங்களான்னு தேடி பார்க்குறாரு. அப்படி யாருமே அங்கே இல்லை. அதனால் அந்த பெண் குழந்தையை பார்த்து அதற்கு கோதை அப்படின்னு பெயரிட்டு, தனக்கு வாரிசுன்னு யாருமே கிடையாது, இந்த பெண்ணையே வளர்ப்போம் அப்படின்னு அந்த கோதையை தான் பெற்றெடுத்த பெண்ணை போல பேணி பாதுகாத்து வளர்த்துட்ருக்கிறாரு பெரியாழ்வார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ கோதையும் அங்கெல்லாம் போவா. அவர் கோவிலின் கருவறை வரை போவார். கோதைக்கும் அங்கெல்லாம் போக வாய்ப்பும் கிடைக்குது. இப்படி பெரியாழ்வாரை